ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி ஓப்பன் பண்ணலாம், சரி கிரியேட் பண்ண பார்க்கலாம். ஒரு நியூ ஷீட் ஒன்று வேணும். 12 இன்ச் 8 இன்ச் சைஸில் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ப்ரெஸ் பண்ணிப்போம். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறதுல போய்ட்டு டவுன் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது ஃபுல் சைஸ் வச்சுக்கணும். கிளிக் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ளேஸ் எம்பெடட் போய்ட்டு நம்ம ட்ராவ் பண்ணி வச்சுருக்க மாளவிகா மோகன் அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதனால் செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது வந்து செலக்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு தேவையான சப்ஜெக்ட் கிடச்சிடும். அது நம்மளுக்கு தேவையான இது போல் சைஸில் தேவையான அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து மாளவிகான்னு நேம் போடணும். அதுக்காக டைப் டூலில் செலக்ட் பண்ணி மாளவிகா அப்படின்னு டைப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டிக் பண்ணி கொடுத்துருங்க. இன்னும் அவருடைய அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. என்ன பண்ணோன்னா அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம தேவையான இடத்துல விட்டு அப்படியே தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சு செலக்ட் பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாளவிகா அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்டோக் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டோக் கொடுத்து அதில் ஒயிட் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதில் ஒயிட் நம்மளுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி அதில் ஒயிட் இருக்குது. அதனால் அதை அப்படியே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும். என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அதுக்கு நம்ம தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரோக்கு மட்டும் தான் தேவை. அதில் கீழே ஃபில்லுங்கிறத கொடுத்து ஃபில்லை மொத்தமாக மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் கொடுத்தது மட்டும் விசிபிளாக தெரியும். அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போது 4 ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து 4 ரெக்டாங்கிள் மார்க்கிங் போட்டு 4 இதில் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்து செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். அதுக்கு அந்த நம்ம எட்ஜஸ் வந்து இது பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணணும்னா, டூப்ளிகேட் லேயர் ஒன்று போடணும். ஆல்ரெடி போட்டு வச்ச ரெக்டாங்கில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் வரும். டூப்ளிகேட் லேயரை கொடுத்து டூப்ளிகேட் போட்டுக்கணும். நம்மளுக்கு வந்து அது அந்த ஏற்கனவே போட்ட ரெக்டாங்கிளுக்குள்ளே இந்த நம்ம டூப்ளிகேட் எடுத்த ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்தோம்ல அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஒயிட் மாற்றிக்கிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் ஒரு பின் வைக்கணும். பின் வந்து நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம்.
அதை ஒரு சின்ன சைஸாக பண்ணி வைக்கணும். அது கரெக்டான இடத்துல அந்த பின்னை வைக்கிறதுக்காக ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம கரெக்டான இடத்துல வைக்கிறோம். அப்புறமா இப்போ நம்ம 2 ரெக்டாங்கிள் வருது, ரெக்டாங்கிள் அப்புறம் அந்த பின்னை அந்த 3யும் செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதை குரூப்பாக மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்து தான் நம்ம இது பண்ண போகிறோம், டூப்ளிகேட் போட போகிறோம். அதனால் குரூப்பில் இருந்தால் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம், லேயரில் இருந்தால் அப்படி போட முடியாது. அதனால் குரூப்பாக பண்ணி மொத்தம் 4 ஃபோட்டோ வைக்க போகிறோம். அதனால் 4 டூப்ளிகேட் எடுக்கணும். இதே மாதிரி 4 டூப்ளிகேட் எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு அது நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆங்கிள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போட்டு அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணி எல்லா 4 பாக்ஸையும் அதே மாதிரி பண்ணி வைக்கணும். இப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவில் வைக்கணும். அதனால் அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு லேஸ் எம்பெடட் கொடுத்து நம்ம என்ன ஃபோட்டோவில் வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். உள்ளே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து உள்ளே வைக்கின்றோம். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி நம்ம வச்சுருக்க என்ன லேயர் மேலே வைக்க போகிறோம் அந்த லேயரில் லைக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மிஸ் கொடுத்தோன்னா அந்த லேயருக்குள்ளே போயிடும். இப்படி 4 ஃபோட்டோவும் வைக்கணும். 4 பாக்ஸுக்குள்ள 4 ஃபோட்டோஸ் வைக்கணும். அதே மாதிரி மறுபடியும் அடுத்த பாக்ஸை செலக்ட் பண்ணோம், அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த அடுத்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் போய்ட்டு லேஸ் எம்பெடட் கொடுத்து மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ணி என்ன ஃபோட்டோ வைக்கணும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போய் உட்காந்துக்கும் நம்ம செலக்ட் பண்ண லேயருக்குள்ளே. அதே மாதிரி அடுத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போட்டு அதை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதே இதுதான் நம்ம அந்த 4க்கும் மற்ற இனிமேல் இருக்க 2 பேருக்கும் வைக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.